ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் 1, 2025. நமது மனநிலையை ஆடாது அசையாது உறுதியானதாக ஆக்கக்கூடிய அழகான லட்சியம் நமக்கு இருக்கின்றது. பலவிதமான சூழ்நிலைகள் நம் முன்னிலையில் வருகின்றன. பிறர் மூலமாக பல கமெண்ட்டுகளை கேட்க வேண்டியிருக்கிறது. நம்முடையவர்களே மாற்றானை போல நம்முடன் நடந்து கொள்கிறார்கள். சில தவறான புரிதல்களால் உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆனால் நாம் நமது மனநிலையை உறுதியானதாக அவசியமாக்க வேண்டும். அதற்காக ஆத்மாவின் நினைவு, பாபாவின் நினைவு மற்றும் இந்த உலக நாடகத்தின் நினைவு நமக்கு மிகுந்த உதவி புரிகிறது. ஆத்மா என்ற நினைவால் நமக்கு சுயத்தின் மீது நம்பிக்கை அதிகரிக்கிறது. நாம் யார், எப்படிப்பட்டவர்கள், நமது சக்திகள் என்னென்ன என்று நமது சத்தியத்தின் சக்தி மீது நமக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. அப்போது நம்மை யார் என்ன கூறினாலும் சத்தியத்தன்மையின் சக்தியின் காரணமாக நாம் ஆடாது அசையாது உறுதியானவராக இருக்கிறோம். பாபாவின் நினைவு எப்போது நம்மை கவலைப்படுத்தக்கூடிய ஏதோ விஷயம் முன்னால் வருகிறதென்றால், பயங்கரமான விஷயம் வருகிறதென்றால், பாபாவின் நினைவானது நம்மை உறுதியானவராக ஆக்குவதில் மிகுந்த உதவி புரிகிறது. வெறும் பாபாவை நினைவு செய்யும் விஷயம் அல்ல, பகவானே என்னுடையவர், அவர் என்னோடு இருக்கின்றார், அவர் என்னோடு இருப்பதால் இயற்கை கூட எனக்கு மரியாதை கொடுக்கின்றது என்றால் மனிதர்களை பற்றி என்ன கூற வேண்டும்? பிரச்சனைகள் தாமாகவே விலகிவிடும். பாபாவை நினைவு செய்வோமானால் பாபாவின் சக்திகள் நம்மோடு இணைந்து காரியம் புரியும். நாம் நமது கவலைகளை தந்தை மீது சமர்ப்பணம் செய்துவிட்டு ஆடாத அசையாத உறுதியான மனநிலையை உருவாக்கி கொள்ள முடியும். மூன்றாவது விஷயம், டிராமாவை பற்றிய முழுமையான ஞானம், அந்த நினைவு நமக்கு இருக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ சென்ற கல்பத்தில் நடந்தவைதான் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றன. எதுவும் புதிதல்ல. பாபாவை பார்ப்போம். எப்போது பாபா உலக நாடகத்தை பார்க்கிறாரோ அவர் சாட்சி பார்வையாளராக பார்க்கிறார். போன கல்பத்தில் நடந்ததுதான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு மிக இயல்பாக நினைவில் இருக்கிறது. இவையே மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவும் புதிதல்ல. எனவே அவருக்குள் இயல்பாகவே சாட்சி பார்வையாளர் என்ற உணர்விருக்கிறது. நாமும் டிராமாவை பற்றிய நினைவின் மூலமாக நமது மனநிலையை உறுதியாக்கிக் கொள்வோம். ஒருவேளை மாயாவின் காரணமாக நம் மனநிலை ஆட்டம் காண்கிறதென்றால், காம இச்சையின் காரணமாக தேவையற்ற எண்ணங்கள் ஓடுகின்றன என்றால், அப்போதும் நினைவு செய்வோம், ஆத்மாவாகிய நான் தூய்மையானவனாவேன். பாபா எனக்கு மாயாவை வெல்வதற்கான அனைத்து சக்திகளையும் வழங்கியிருக்கின்றார். மேலும் இந்த டிராமாவில் எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும். இந்த 3 விஷயங்களையும் நினைவில் வைப்பதால் மாயாவின் எந்த புயல்களையும் நம்மால் சுலபமாக கடந்து செல்ல முடியும். ஞானத்தின் சில நல்ல பாயிண்ட்டுகளை நாம் எழுதி வைத்துக் கொள்வோம், மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். அதன் மூலம் நமது மனநிலை எப்போதும் ஆடாது அசையாது உறுதியாக இருக்கும். ஏனென்றால் உறுதியான ஒரு மனநிலை என்பது மிகுந்த அவசியமானதாகும். வரக்கூடிய காலகட்டத்தில் இவ்வுலகில் இரத்தக்களரியான விளையாட்டு நடக்கப் போகின்றது. பார்ப்பதற்கே மிகுந்த கடினமான காட்சிகள் முன்னால் வரப்போகின்றன. அதனை நினைவு செய்தால் கூட மனம் பதறிப்போகும் அளவிற்கு பயங்கரமான காட்சிகள் முன்னால் வரப்போகின்றன. அனைத்தும் அழியப் போகின்றது. இயற்கை சீற்றங்களை கொண்டு வந்து இவ்வுலகை சுத்தப்படுத்தப் போகின்றது. எனவே நாம் டிராமாவின் நினைவின் மூலமாக சாட்சியுணர்வினை தாரணை செய்வோம். எனவே இன்று முழு நாளும் இந்த விளையாட்டினை சாட்சி பார்வையாளராக பார்ப்போம். மேலும் பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். பாபா 1000 கரங்களுடன் என்னோடு இருக்கின்றார். இது மிகப்பெரிய விஷயமாக